ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ரயில்வே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆன் ஏஜஸ் பார்க்கலாம். எக்ஸுக்கும் ஒய்க்கும் ப்ரெசன்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 5:4 3 வருஷம் கழிச்சு 11:9 மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 5:4 இங்கே 11:9 5க்கும் 11க்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா நமக்கு 6 வருது. 4க்கும் 9க்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா 5 வருது. இப்போ வித்தியாசம் சேமாக இல்லை, அதாவது டிஃப்ரென்ஸ் சேமாக இல்லை. அப்போ என்ன செய்யணும்னா இந்த 5க்கும் 4க்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் 1, இந்த 11க்கும் 9க்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் 2. இந்த 2ஆல் 5ஐயும் 4ஐயும் பெருக்கணும், இந்த 1ஆல் 11ஐயும் 9ஐயும் பெருக்கணும். அப்போது 2ஆல் பெருக்கணும்னா 2 5 10 2 8 2ஆல் பெருக்கிட்டோம். இப்போ அந்த 1ஆல் 11 ஒரு 11 11 ஒரு 9 9. இப்போ நமக்கு வித்தியாசம் பாருங்கள், 11க்கும் 10க்கும் வித்தியாசம் 1, 8க்கும் 9க்கும் 1. அப்போ இந்த 1 தான் 3 வருஷம்னு எடுத்துக்கணும். 1 தான் 3 வருஷம்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஒய்யோட ப்ரெசன்டேஜ் தான் கட்டுருக்காங்க. அப்போ இந்த 8 என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த 2வது உள்ள கண்டுபிடிச்சிருக்கோம்னா ரேஷியோ, அந்த ரேஷியோவில் தான் இதை அப்ளை பண்ணணும். அந்த மொதல் ரேஷியோவில் அப்ளை பண்ணக்கூடாது, ஏன்னா ரேஷியோ மாறிடுச்சு. இப்போ எஸ் அண்ட் ஆருக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி 6:5. 4 வருஷம் கழித்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 11:10 கொடுத்துருக்காங்க. அப்போது டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 6க்கும் 11க்கும் டிஃப்ரென்ஸ் எத்தனை வரும், 5 வரும். 5க்கும் 10க்கும் டிஃப்ரென்ஸ் அதுவும் 5 தான் வரும். அப்போது 5 5 நமக்கு சேமாக இருக்குது. சேமாக இருக்கிறதுனால நம்ம அந்த 5 தான் 10 வருஷம்னு எடுத்துக்கலாம். 10 வருஷம் எப்படி எடுத்துருக்கோம்னா இந்த ஒரு 6 இங்கே ஒரு 4, இது மைனஸ் ப்ளஸ்ஸு நம்ம அதை எதையுமே கால்குலேட் பண்ணக்கூடாது, ஏன்னா அது எல்லாமே ஆண்டுகளோட எண்ணிக்கையை தான் நம்ம இப்படி போட்டிருக்கோம். முன்புங்கனால மைனஸ், பின்புங்கனால ப்ளஸ் போட்டிருக்கோம். இப்போ 5 தான் 10னா 1 தான் 2ன்னு கிடச்சிருச்சு நமக்கு. இப்போ 6ஓட ப்ரெசண்ட் ஏஜ் தான் கட்டிருக்காங்க. நமக்கு இங்கே ப்ரெசென்ட்டில் ரேஷியோ இல்லை, அதனால் நம்ம இந்த 5க்கு கண்டுபிடிச்சி அதிலேருந்து கூட்டிக்கிடும். இந்த 10 கண்டுபிடிச்சோம்னா இதிலேருந்து மைனஸ் பண்ணி போடணும். இப்போது 5 1 தான் 2னா 5 எத்தனை 10 கிடைக்கும் நமக்கு. இப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி 6ஓட வயசு 10. அப்போ இப்போ அதிலேருந்து ஒரு 6 வயசு கூட்டினோம்னா இப்போ ப்ரெசென்ட் கிடச்சிரும். 10 கூட்டல் 6 16. எஸ்ஸோட வயது 50 கொடுத்துருக்காங்க, என்னோட வயது 40 கொடுத்துருக்காங்க. எத்தனை வருடங்களுக்கு முன்பு அவங்களோட ரேஷியோ 3:2 இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம்மில் ஆன்சர் சாய்ஸ்லேருந்து போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஆன்சர் 20, அதாவது 50லேருந்து 20 கழிச்சு பாருங்கள் 30 கிடைக்கும். 40லேருந்து 20 கழிங்க 20. அப்போது 0 0 கேன்சல் பண்ணால் 3:2 நமக்கு ரேஷியோ கிடச்சிருச்சு. ஒரு சில சம்முக்கு உங்களுக்கு ஆன்சர் வரலன்னா ஆன்சர் சாய்ஸ்லேருந்து செக் பண்ணி பாருங்கள், மேக்ஸிமம் ஆன்சர்ஸ் வந்துடும். 20 ஆண்டுகளுக்கு பிறகு அமனின் வயது 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததைப் போல 10 மடங்கு அதிகமாக இருந்தால் அமனின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது அவங்களோட ப்ரெசன்ட் வயது நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறது. ப்ரெசன்ட் வயது இப்போ பாருங்கள், ப்ரெசன்ட் வயது எக்ஸு. 10 வருடங்களுக்கு முன்புனா எக்ஸ்லேருந்து 10 கழிச்சிருங்க. 10 வருடங்களுக்கு 20 வருடங்களுக்கு பின்புனா எக்ஸு கூட 20 கூட்டிக்கலாம். இப்போ அந்த எக்ஸ் மைனஸ் 10 அவங்களோட வயது அப்போ ரேஷியோ என்னவானா 1 இருந்தால், அதே 20 வருடங்கள் கழித்த ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க 10 கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம இப்படி எடுத்துக்கலாம், எக்ஸ் மைனஸ் 10 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 20, அதாவது இதுக்கும் உள்ள ரேஷியோ தான் 1/10 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ இது கிராஸ் மல்டிஃபிகேஷன், இந்த 10 அங்கே போயிடும், இந்த எக்ஸ் ப்ளஸ் 20 இந்த சைடு போயிடும். அப்போது 10x மைனஸ் 100, இந்த 1 எக்ஸால் பெருக்குனா எக்ஸு கூட்டல் 20, எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுங்க, நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ 9x = 120ன்னு கிடைக்கும். நமக்கு எக்ஸோட வேல்யூ 13.3 இயர்ஸ். சுபா பிறந்தப்போ அவங்க அப்பாவோட வயசு 38 கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மாவோட வயசு 36. எப்போன்னா அது சுபாவை விட 4 வயது குறைந்த அவங்களோட சிஸ்டர் பிறந்தப்போ. அப்போ சுபாவிலேருந்து 4 வயசுக்கு அப்புறம் தான் அவங்களோட தங்கச்சி பிறந்திருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவோட வயசு 36. அப்போ 4 வருஷம் ஆகிருக்கு இந்த கேப்பில். அப்போது அப்பாவோட வயசு 38லேருந்து 4 கூடி இருக்கும், 42 ஆகிருக்கும். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வயசு வித்தியாசம் தான் இருக்காங்க. அப்போ 42லேருந்து 36 கழிச்சா 6 வயசு, 6 வருடங்கள்.